வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இந்திய விடுதலை போராட்ட வீரர் இவர். தமிழகத்தில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்டவர் இவர். இவருக்கென்று தனி வரலாறு உண்டு. அப்படி போராட்டத்தில் என்னென்ன தீர்மானங்களை இவர் கொண்டு வந்திருக்கிறார், இப்படியெல்லாம் போரிட்டதில் இவருக்கு கிடைத்த வெற்றி தோல்வி என்ன என்பதை காண்போம். யார் இவர் என்பதை முன்பாக சொல்லிவிடுகிறேன். மாவீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களை பற்றி தான் நமது காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள். மாவீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் இவர். தமிழகத்தில் பிரித்தானியா கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை எதிர்த்து கருப்ப சேர்வையுடன் இணைந்து போரிட்டவர்களுள் இவரும் ஒருவர். கொங்கு நாட்டில் ஓடா நிலை கோட்டை கட்டி ஆண்டவரும் இவரே. இப்படி ஒரு சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்த இவர் சிறுவயதில் நிச்சயமாக பல கலைகளை கற்று கைதேர்ந்திருப்பார். இவருக்கு இயற்பெயர் கூட உண்டாம். ஆம், தீர்த்தகிரி என்பதுதான் இவருடைய இயற்பெயர். அப்படி இவர் என்னென்ன கலைகளை கற்றிருக்கிறார், மல்யுத்தம், தடிவரிசை, சிலம்பாட்டம் போன்ற கலைகளை கற்று போராட்டத்திற்கு தேவையான அத்தனை வீரத்தையும் ஏற்றிக்கொண்டு போரில் செயல்பட்டிருக்கிறார். அப்படி ஒரு போராட்ட களமாக அது திகழ்ந்திருக்கிறது. வாருங்கள் காணலாம். இவர் இன்றைய வரலாற்றில் இடம்பெற்றது சிறப்பே. திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் ஏப்ரல் 17, 1756 அன்று பிறந்தார். இவரின் தந்தையார் ரத்னசாமி கவுண்டர், தாயார் பெரியாத்தா. இவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் தீரன் சின்னமலை. இவரின் இயற்பெயர் கூட தீர்த்தகிரி கவுண்டர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர் பழைய கோட்டை பட்டக்காரர் மரபு என்று கூறப்படுகிறது. இதனால் இவர் இளம் பருவத்தில் தீர்த்தகிரி சர்க்கரை என பெயர் பெற்றார். தீர்த்தகிரி இளவயதிலேயே மல்யுத்தம், தடிவரிசை, வில் பயிற்சி, வாழ்பயிற்சி, சிலம்பாட்டம் போன்ற போர் பயிற்சியை சிவந்தாரையார் என்பவர் வழிவந்தவரிடம் கற்று தேர்ந்திருக்கிறார். கொங்கு நாடு அப்பொழுது மைசூரார் ஆட்சியில் இருந்ததால் கொங்கு நாட்டு வரிப்பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு சென்றது. ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி மைசூர் அரசுக்கு செல்லும் வரிப்பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு விநியோகித்திருக்கிறார். அப்பொழுது வரி கொண்டு சென்ற வரி தண்டல்காரரிடம் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாக சொல் என்று சொல்லி அனுப்பினார். அது முதல் தீர்த்தகிரிக்கு சின்னமலை என்ற பெயர் வழங்கலாயிற்று என்று கருத்து பரவலாகவே உள்ளது. ஆங்கிலேயர்கள், அதாவது பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி ஆதிக்கம் செய்த நாள் அது. அப்படி ஆங்கிலேயர்கள் என்ன ஆதிக்கம் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், நமது இந்தியாவை வணிகம் செய்த வந்த இடத்தில் நமது இந்தியாவை ஆக்கிரமித்து அவர்களின் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்தெழுந்தது. இதை உடைத்தெறிந்த ஒரு மாவீரர் தான் தீரன் சின்னமலை அவர்கள். பிரித்தானியா கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் அதிகளவில் இருந்தது. இந்தியாவுக்கு வியாபாரம் செய்ய வந்த பிரித்தானியா கிழக்கிந்திய கம்பெனியினர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க வேண்டும் என்று சின்னமலை விரும்பினார். இன்றைய கேரளத்திலும் கொங்கு நாட்டின் சேலம் பகுதியிலும் இருந்து கிழக்கிந்திய கம்பெனி படை ஒன்று சேராவண்ணம் இடையில் பெரும் தடையாக சின்னமலை விளங்கியிருக்கிறார். டிசம்பர் 7, 1782 ஐதர் அலியின் மறைவுக்கு பின் திப்பு சுல்தான் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஆட்சிக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனியினரை எதிர்த்து கடும் போர் செய்து வந்தார். மாவீரன் சின்னமலை ஆயிரக்கணக்கான கொங்கு இளைஞர்களை திரட்டி மைசூருக்கு சென்றார். சின்னமலையின் கொங்கு படை சித்தேசுவரம், மழவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டணம் போர்களில் திப்புவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியது. குறிப்பாக 40,000 வீரர்களோடு மழவள்ளியில் போரிட்ட வெள்ளையர் படைகளுக்கு கொங்குப்படை பெரும் சேதத்தை உண்டாக்கியது. நெப்போலியனிடம் படை உதவி கேட்டு திப்பு சுல்தான் அனுப்பிய தூதுக்குழுவில் சின்னமலையின் மெய்காப்பாளர் கருப்பு சேர்வையும் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் மைசூர் போரில் மே 4, 1799
கன்னட நாட்டின் போர்வாளான திப்பு சுல்தான் போர்க்களத்தில் வீரமரணம் எய்திய பின் சின்னமலை கொங்கு நாடு வந்து அரச்சலூர் அருகே ஓடாநிலை கோட்டை கட்டி போருக்கு தயாரானார். ஏற்கனவே ஏப்ரல் 18, 1794 தான் வாங்கிய சிவன்மலை பட்டாளிக்காட்டில் வீரர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார். ஆயுதங்கள் தயாரித்திருக்கிறார். ஓடா நிலையில் பிரெஞ்சுக்காரர் துணையோடு பீரங்கிகளும் தயாரிக்கப்பட்டனவாம். தீர்த்தகிரி சர்க்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார் என்று சின்னமலை தன்னை பாளையக்காரர் அறிவித்து கொண்டு கொங்கு நாட்டு பாளையக்காரர்களை ஓரணியில் சேர்க்க முற்பட்டிருக்கிறார். போராளிகளின் கூட்டமைப்பை ஏற்படுத்திய விருப்பாச்சி கோபால நாயக்கர் திப்புவிடம் பணியாற்றிய மராட்டிய மாவீரர் தூண்டா ஜிவாக் பரமத்தி அப்பாச்சி ஆகியவர்களோடு இணைந்து ஜூன் 3, 1800 அன்று கோவை கோட்டையை தகர்த்து அங்கிருந்து லெப்டினன்ட் கர்னல் கே சிஸ்டரின் கம்பெனியில் 5ஆம் பட்டாளத்தை அளிக்க கோவை புரட்சிக்கு சின்னமலை திட்டமிட்டார். முந்திய நாளே போராளிகள் அணியில் சிலர் அறிவிப்பின்றி சண்டையை தொடங்கியதால் கோவை புரட்சி தோல்வியுற்றது. தீரன் சின்னமலை அவர்கள் மாவீரராக இருந்தாலும் தெய்வ பக்தி நிறைந்தவராக இருந்திருக்கிறார். இவர் கல்வெட்டுகளிலும் கோவில்களிலும் கொடைகள் செய்வதில் சிறந்தவராக விளங்கியிருக்கிறார். இவர் அப்படியெல்லாம் தெய்வத்தின் மீது பக்தியாக இருந்த போதிலும் இவருக்கு கிடைத்தது வெற்றியா தோல்வியா? ஆனால் இவருக்கு கிடைத்தது என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். தீரன் சின்னமலை அவர்கள் ஆன்மீகத்திலும் கொடைகள் இவைகளில் சிறந்து விளங்கி இருக்கிறார். இடையறாத போர் வாழ்விலும் பல கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்திருக்கிறார். புலவர் பெருமக்களை ஆதரித்திருக்கிறார். சின்னமலை கோயில் கொடை பற்றிய கல்வெட்டுகள் சிவன்மலை, பட்டாளி, கவுண்டம்பாளையம் ஆகிய ஊர்களில் உள்ளன. சமூக ஒற்றுமை சின்னமலையிடம் மிக சிறப்பாக விளங்கியது. அவர் கூட்டமைப்பில் கவுண்டர், தேவர், வன்னியர், வேட்டுவர், நாயக்கர், நாடார், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர்கள் பலரும் ஒற்றுமையாக இருந்தனர். கருப்பு சேர்வை, ஓமலூர் சேமலை படையாச்சி, முட்டுக்கட்டை பெருமாத்தேவன், பத்தே முகமது உசேன் ஆகியோர் பலர் சின்னமலை படையில் முக்கியம் பெற்றிருந்தனராம். எப்படியாவது சின்னமலையை ஒழிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் கங்கணம் கட்டி முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு வெற்றியோ தோல்வியோ அடுத்தது. இப்படி வெற்றியில் 1801 ஈரோடு காவிரி கரையிலும், 1802 ஓடாநிலையிலும், 1804 அரச்சலூரிலும் ஆங்கிலேயர்களுடன் நடைபெற்ற போர்களில் சின்னமலை பெரும் வெற்றி பெற்றார். சின்னமலையின் ஓடாநிலை கோட்டையை தகர்க்க கள்ளிக்கோட்டையிலிருந்து மிக பெரும் அளவில் பீரங்கி படை வந்தது. சுபேதார் வேலப்பன் அறிவுரைப்படி சின்னமலை ஓடா நிலையிலிருந்து தப்பி பழனிமலை தொடரில் உள்ள கருமலை சென்றார். தூக்கிலிடப்பட்டார் என்று வதந்தியா உண்மையா என்பதை போரில் சின்னமலையை வெல்ல முடியாது என்று கண்ட ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியலை செய்து இவர்களை மூழ்கடிக்க நினைத்திருக்கின்றனர். சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று போலி விசாரணை ஒன்றை நடத்தி ஜூலை 31, 1805 அன்று தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிட்டிருக்கிறார்கள். அவருடன் சின்னமலையில் தம்பியர்களும் படைத்தலைவர் கருப்பு சேர்வையும் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வரலாற்றில் ஆங்கிலேயர்கள் கொடுமைப்படுத்திய காலமாக அன்று பார்க்கப்பட்டது. தீரன் சின்னமலை அவர்கள் போராட்டத்தில் பல வெகுமதிகள் கிடைத்திருக்கா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அவரை போற்றி வணங்கும் விதமாக போக்குவரத்து துறைக்கும் ஒரு மாவட்டத்திற்கும் இவரது பெயரை வைத்து தீரன் சின்னமலை அவருக்கு கௌரவப்படுத்தியது அன்றைக்கு. அப்படி வரலாற்றில் இடம்பெற்ற இந்த சுதந்திர போராட்ட வீரராக மாவீரராக திகழ்ந்திருக்கிறார். இவரது வரலாற்றில் என்றும் அழிவே இல்லாத ஒரு நாட்களாக பார்க்கப்படுகிறது. அவர் வேண்டுமானால் போராட்டத்தில் சில தோல்விகளை கண்டிருக்கலாம். ஆனால் அது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றியின் முதற்படியாக பார்க்கப்படுகிறது. நன்றி. ஆனாலும் இப்பொழுதும் நாம் கௌரவப்படுத்தும் விதமாக
தீரன் சின்னமலை நினைவாக திருச்சிராப்பள்ளியை தலைமையிடமாக கொண்டு போக்குவரத்து கழகமும் கரூரை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டமும் இருந்தது. தீரன் சின்னமலைக்கு தமிழகத்தில் சென்னையில் உருவச்சிலை ஒன்று அமைத்துள்ளது. தமிழ் மக்களின் சார்பில் ஓடாநிலை கோட்டையில் சின்னமலை நினைவு மணிமண்டபம் உள்ளது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீரன் சின்னமலை மாளிகை என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஏப்ரல் 17 அன்று அவர் பிறந்த நாளிலும் அவர் மறைந்த ஆடி 18 நாளிலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொங்கு மக்கள் தங்கள் நன்றியை செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றும் இந்திய அரசின் தபால் தந்தி தகவல் தொடர்புத்துறை ஜூலை 31, 2005 தீரன் சின்னமலை நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கிறது. 2012ஆம் ஆண்டு தமிழக அரசால் அவர் தூக்கிலிடப்பட்ட ஊரான சங்ககிரியில் இவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்ட திட்டமிட்டுள்ளனர். அவ்வாறே கட்டி முடிக்கப்பட்ட மண்டபம் டிசம்பர் 23, 2013 அன்று திறக்கப்பட்டது. அதே நாளில் கிண்டியிலுள்ள இவரது உருவச்சிலையும் புதுப்பிக்கப்பட்டு இவரது வாழ்க்கை வரலாற்று குறிப்பும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு பெயர் வர காரணம் அவ்வரலாற்றில் தீர்த்தகிரி கவுண்டரின் பிறப்பிடமான கொங்கு நாடு மைசூர் மன்னர் ஆட்சியில் இருந்ததால் அந்நாட்டின் வரிப்பணம் அவரது அண்டைய நாடான சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு எடுத்து செல்லப்படும். ஒரு நாள் தனது நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி அவ்வரிப்பணத்தை பிடுங்கி ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறார். இதை தடுத்த தண்டல்காரர்கள் கேட்டபோது சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் பறித்ததாக மைசூர் ஹைதர் அலியிடம் சொல் என்று அனுப்பினார். அன்று முதல் அவர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு பெயர் காரணம், எப்படியெல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்த வல்லமை, இவையெல்லாம் சேர்ந்த ஒரு மாவீரர். இப்படியெல்லாம் தீரன் சின்னமலை அவர்களை போற்றி நாம் பாட வேண்டும். நன்றி. எங்கோ ஒரு மூலையில் பிரித்தானியா கிழக்கிந்திய கம்பெனி நம் இந்தியாவிற்கு வந்து ஆதிக்கம் செலுத்த ஆயத்தமான அந்த தருணத்தை விடுதலை போராட்டத்திற்காக போராடிய வீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் தடுத்து நிறுத்திய தருணமாக பார்க்கப்பட்டது. அப்படி வரலாற்றில் இன்றும் காலச் சுவடுகளை பதித்து இன்றும் நம் இளையோர்களுக்கு ஒரு வீரராகவே திகழ்கிறார் தீரன் சின்னமலை அவர்கள். இதுபோல் இன்று உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு வீரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கு என் நிகழ்வுகள் ஒரு உதாரணம். நன்றி.